அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரக சேர்க்கையினால் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே கடும் உழைப்பாளிகள், தன்னம்பிக்கையாளர்கள். இறுதியாக சொல்ல போனோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி கஷ்டப்பட்டது யாருன்னு கேட்டோம்னா அது மகர ராசிக்காரர் தாங்க. இன்னும் உறவுகள் ரொம்ப நிறைஞ்சிருக்கும், சொந்த பந்தங்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. மகரத்தில் பிறந்தவங்க எப்பவும் அப்படி தாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறது தனிமையில் இருப்பீங்க. எல்லாம் இருந்தும் ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. யாராருக்கும் நம்ம நல்லது பண்ணணும், நன்மைகள் செய்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தனிமரம்ங்கிற ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறது மகர ராசிக்காரர் தான். ஆனால் வருத்தப்பட்டாலும் அடுத்தவங்களை நம்பி வாழ மாட்டீங்க. இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, நாம் அன்றைக்கி அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம், அதனால் அவங்க ஒன்று நமக்கு திருப்பி பண்ணுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடியது அது நீங்கள் கிடையாது. என்றைக்குமே சுய கௌரவத்தில் வாழணும், தன்மானத்தை விட்டு கொடுக்காம வாழணும். உழைப்பால் உயரக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அது மகர ராசிக்காரர் தாங்க. அப்பேற்பட்ட நீங்கள் கடுமையான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் பட்டாச்சு. இந்த ஒரு 7 வருஷ காலகட்டமாக, இந்த 7.5 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி பாருங்க, என்ன படலிங்க. தெண்டம், நஷ்டம், விரயம், கஷ்டம், மனம், வருத்தம். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா குடும்பத்திலேயே பலவிதமான பிரச்சனைகள். அப்படியே கௌரவத்தை வெளியில் காட்டாமல், கௌரவத்துக்காக தன்னுடைய கஷ்டத்தை வெளியே காட்டாமல் அப்படியே சாமூர்த்தியமாக நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. அவ்வளோ இன்னல்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நிலைக்கு எல்லாம் புரியுங்களா, இந்த 5 கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் சனிப்பெயர்ச்சி 1. இந்த 5 கிரகங்கள் யார் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானம் 3ஆம் இடம், வெற்றியின் ஸ்தானம் சொல்லலாம். அப்போது இந்த இடத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்தில். இது விபரீத ராஜயோகம். சூரிய பகவான் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்குங்க 3ஆம் இடத்தில் சஞ்சாரம். 5 கிரகங்களாக இணைந்து, அதுக்கு அடுத்து பார்த்தா 4 கிரக இணையும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம். மனசுங்க 3ஆம் இடம்ங்கிறது என்னங்க, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய முயற்சி, பின் சகோதரன், இத்தனையும் இருக்குங்க. ஆச்சுங்களா? அப்போது இந்த 3ஆம் இடத்துல நல்ல எண்ணங்கள் உதயமாகும். பட்ட வேதனைகளுக்கும் இழந்த இழப்புகளுக்கும் அடையக்கூடிய பாக்கியம். நம்ம யாராருக்கு முன்னால் கஷ்டப்பட்டான் ஆச்சா, அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும். அந்த எண்ணம் நிறைவேற்றி காட்டுவீங்க. யார் வேணாலும் எதை வேணாலும் ஆசைப்படலாம். இந்த பிரபஞ்சத்தில் என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் நமக்கு இருக்கணும். அதுக்கு நேர காலம்னு சொல்லக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகளும் நமக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு 7.5 சனியோடைய பிடியிலேயே நீங்கள் தப்பிக்கிறீங்க. இதை விட என்ன பாக்கியம்? கோர்ட்டு வழக்கு சிலர்லாம் பார்த்தோம்னா வண்டியில் விழுந்தது, ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணினது, வண்டி வாகனங்களில் இழப்புகளை சந்தித்தது, அப்புறம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாந்தது, இருந்த தொழிலை பறி கொடுத்தது, வேலைவாய்ப்பு இழந்து இடமாற்றங்கள் பண்ணினது, இருந்த சொத்தை இழந்தது, இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். இது எல்லாமே சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை ஏப்ரல் மே சாதகமாக இருக்க போகுது. சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனோம்னா பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நீங்கள் உருவாக்கி வைப்பீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. சரிங்களா? புதிய இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கடன் பிரச்சனைகள் கட்டுறதுக்கு வேண்டிய ஒரு லாபம் அப்படின்னா கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிக்குவீங்க. சரிங்களா? லாபம் அதிகரிக்கும்.
இதனால் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வேலை வாய்ப்பு, சரியான நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைக்கிறது, சரிங்களா, இதெல்லாம் உருவாகும். புதிய முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்க தைரியமாக துணிஞ்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது சந்தேகம்னா மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. புதுசாக தொழில் நீங்கள் தொடங்கினீங்கன்னா அற்புதமான லாபத்தை நீங்கள் அடைவீங்க. சரிங்களா, புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நல்லா பண்ணி எனக்கு பயமாக இருக்குதுங்க, நான் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க, ஐயோ மறுபடியும் சிக்கனா என்னால் தப்பிக்க முடியாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஏப்ரல் மே புதுசாக ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி 1% வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது 100% உயர்வுக்கான நிலைக்கு வருங்க. சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பி உறவு முறையில் கருத்து வேறுபாடுனா அவங்களெல்லாம் திரும்பி உங்ககிட்ட வரத்துக்கு உண்டான காலம். யார் நம்மளை காயப்படுத்திட்டு ஓடி போனாங்களோ அவங்கள தேடி வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக உருவாகும். சரிங்களா. அதே சமயம் சிலருக்கு பார்த்தோம்னா நமக்கு பணம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு. ஆனால் நாம் இன்றைக்கி அடுத்தவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு கடன் வாங்கி மறுபடியும் அந்த வட்டி கட்டுறனால அதெல்லாமே சரியாயிடும், பயப்பட வேண்டாங்க. சரிங்களா. இப்படி பல விதமான சில சிரமங்கள் அனுபவித்த உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேலைக்கு முயற்சிகள் எடுங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட வேலை இழப்புகள் சந்தித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். பழங்காலமாக கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து நம்பிக்கையின் பாத்திரமாக இருந்து நான் நல்லா வேலை செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி அங்கீகாரம் இல்லாமல் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வருத்தமே படாதீங்க. நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா. அப்புறம் பெற்றவங்க, அண்ணன் தம்பி, கூட பிறந்தவங்க, இவங்களெல்லாமே அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுற அளவுக்கு நீங்கள் ஒரு ராஜ யோக அமைப்பு இந்த 5 கிரக சேர்க்கையினால் மகர ராசிக்கு அபூர்வமான அற்புதமான ஒரு காலமாக ஏற்பட போகுது. சரிங்களா. அப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம இழந்துட்டோம், இனிமேல் புதுசாக நம்ம பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுல்லன்னு நினைக்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் வச்சது விளங்கும், வெற்றியை அடைவீங்க, லாபகரணமான இது ஆகும். சரிங்களா. இப்படி அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் கூட்டு தொழில் உங்களுக்கு அவ்வளவு ஒத்து வராது. மகர ராசிக்கு கூட்டாளிகளால் குழப்பங்கள் உருவாகத்தான் செய்யும். இந்த 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இந்த 5 கிரகங்களாக இருந்து இந்த கிரக பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்குது இல்லைங்களா. அப்போது அதாவது வம்பு வழக்குகள் இருந்தால், சில சட்ட ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம். சரிங்களா. திருமணம் சார்ந்த விஷயங்களும் தடப்பட்டதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. மறு வாழ்க்கை செய்யக்கூடிய நபர்கள் முதல்ல திருமணம் பண்ணி எல்லாமே சிக்கலாகி போச்சு, மறு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மறு வாழ்க்கை பலன் கூடி வரும். இருந்தாலும் சொன்ன பலன்கள் இது எல்லாமே கோச்சார பலன். சரிங்களா. பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா. ஜனன ஜாதகம் இன்னும் பலமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்னும் அற்புதமாக இருப்பீங்க. சரிங்களா. இன்னும் அதில் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த திசையில் இப்படி பண்ணலாம், இந்த திசையில் இது நடக்கும், இந்த டேட்டில் இந்த நேரத்தில் எல்லாமே நீங்கள் முடிச்சிருவீங்க. இந்த காலகட்டம் கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. ஆனால் திசா புத்தி அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இதை 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறதுனால சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான வளர்ச்சி இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.